ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிளாக டேஸ்டியாக சேமியா வச்சு தேங்காய் பால் சேர்த்து பாயசம் தாங்க செய்ய போகிறோம். இது சிம்பிளான பாயசம், ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கீ அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சேமியா ஒரு கப்பு சேர்த்துருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், இருந்தாலும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா பாருங்கள் நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த சேமியாலாம் வெந்து வந்துடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் வாசனைக்காக, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சேமியா தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதை விட ஈஸியான பாயசம் செய்ய முடியாது. ரொம்ப ஈஸியான பாயசங்க. பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை மேலவே கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கோங்க, பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் வச்சு சேமியா பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபெஸ்டிவலுக்கு அட்டகாசமாக செஞ்சு இதே போல் நீங்களும் ஆசைத்துங்க, ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.